மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி பயணத்தை உங்களின் முழு ஆதரவோடு எழுச்சி பயணமாக ஆரம்பித்திருக்கிறேன். அதிமுகவின் ஒவ்வொரு கடைக்கோடி தொண்டனையும் இந்த பயணத்தில் எனது இதயத்தோடும் எண்ணத்தோடும் இணைந்து பயணிக்க அழைக்கிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் மாடல். சொன்ன வாக்குறுதிகளில் இன்னும் பெரும்பாலான வாக்குறுதிகளை ஸ்டாலின் அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. அதனால்தான் தமிழக மக்கள் கோபத்தில் கொந்தளித்து போய் இருக்கிறார்கள். தமிழகத்தில் சுயநல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள் என தொண்டர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் மாடல். நாம் செய்த சாதனைகளை உரக்கச் சொல்ல வேண்டும். நாமே 2026 உறுதியாக வெல்வோம். அதிமுக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை அமைக்கும் என தொண்டர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் மாடல். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்பதையே கொள்கையாக கொண்டு செயல்படும் ஊழல் மாடல் திமுக அரசு எல்இடி திரை அமைக்கும் திட்டத்தில் பல கோடி கொள்ளையடிக்க முயல்வது கண்டனத்திற்கு உரியதாகும். மக்களின் வரிப்பணத்தை வீண் விரயம் செய்யும் திட்டத்தை உடனடியாக ஸ்டாலின் மாடல் அரசு கைவிட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். நாங்கள் எதுவும் செய்வோம், யாரும் எங்களை கேட்க முடியாது என்ற எண்ணத்தில் மக்களின் வரிப்பணத்தை தங்களுடைய சுய நலத்திற்காக செலவிடுவது கண்டிக்கத்தக்கது. இதற்கான விலையை விரைவில் ஏற்படவுள்ள ஆட்சி மாற்றத்திற்கு பின் தர நேரிடும் என்று ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி பயணத்தை இன்று தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. இன்று காலை 9 மணிக்கு மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி தேக்கம்பட்டி பகுதியில் உள்ள புகழ்பெற்ற வனபத்திரகாளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக அறிவிப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு. எழுச்சி பயணம் தொடங்க உள்ள நிலையில் ஆயுதம் ஏந்திய மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரத்தில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏழை எளிய மக்கள் உரிய சிகிச்சை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்யாமல் மெத்தன போக்கோடு இருந்து வரும் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். ஜூலை 10ஆம் தேதி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. அதிமுக ஆட்சி காலங்களில் மக்களுக்கு பெரிதும் பயன்படும் வகையில் சிறப்பான முறையில் மருத்துவத்துறை செயல்பட்டு வந்தது. ஆனால் நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நோய்வாய்ப்படும் மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதில் தோல்வியையே சந்தித்துள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. விடியா திமுக அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆய்வுக்கு சென்றபோது மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் யாரும் பணியில் இல்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. நோய்வாய்ப்படும் மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாத விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். மேல் விஷாரம் ஆரம்ப சுகாதார நிலையம் அதிமுக ஆட்சி காலத்தில் முழு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கு நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதிமுக அரசின் சாதனையை மறைத்து ஸ்டிக்கர் ஒட்டி கடந்த பிப்ரவரி மாதம் மருத்துவமனையை விடியா திமுக அரசின் முதலமைச்சர் திறந்தது முதல் முறையான பராமரிப்பு இன்றி இயங்கி வந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மதுரை, சேலம், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 200க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 4 வயது பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லா அவலம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பெண் குழந்தைக்கு மது கொடுத்து பாலியல் தொல்லை அளித்த புகாரில் மனைவி மற்றும் அவரது ஆண் நண்பர் சிக்கினார்.
ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு சிறிதும் பாதுகாப்பு இல்லா நிலையில் அப்பா ஸ்டாலின் மௌனம் காப்பது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் மது போதையில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் மது போதையில் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் மௌனம் காப்பது ஏன் என மக்கள் கேள்வி. பெரம்பலூர் அருகே அரசு பள்ளி ஆய்வக பெண் பயிற்றுனருக்கு தொடர் பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் சிக்கினார். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் பெண்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்பதற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு தந்தை ஆஜராகாத ஆத்திரத்தில் அவரது மகனை காவல் நிலையம் அழைத்து வந்து காவலர்கள் தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கிய சம்பவத்தால் அதிர்ச்சி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து அரங்கேறும் காவல்துறையின் அத்துமீறல்களுக்கு மக்கள் கண்டனம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய அவரது சித்தப்பாவை கைது செய்யாமல் காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. சிறுமிக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்படுவதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் லட்சணமா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. திருப்பூர் மாவட்டத்தில் நிலப்பிரச்சினை தொடர்பாக கொலை மிரட்டல் விடுப்பதாக புகார் அளித்தும் கண்டுகொள்ளாமல் இரவில் விசாரணைக்கு வந்த காவலர்களிடம் சிவகங்கையை அடுத்து திருப்பூர் மாவட்டமா என கேட்டு அதிரவிட்ட கூலி தொழிலாளி. சிவகங்கைக்கு அடுத்து காங்கேய திருப்பூர் மாவட்டம். நாங்க வரமாட்டோம். நீங்க பேசுறது தப்பு. நேரத்தில் என்ன வேலை? 100 கூப்பிட்டா நாங்க பாதிக்கப்பட்ட நபரு. எத்தனை வாட்டி? 6 மணிக்கு கூப்பிட்டது. எங்களுக்கு வேலை சொல்லி இல்லையா? தூக்கம் இல்லாம இருக்கிறதுக்கா? காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோம். முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மனு கொடுத்தால் அவர்களே கையெழுத்து போட்டு விடுகின்றனர். ஆட்சியரிடம் மனு கொடுத்தாலும் அதே நிலைதான் எனவும் காவல்துறை சுத்த வேஸ்ட் எனவும் பாதிக்கப்பட்ட நபர் வேதனை. நைட் டியூட்டிக்காரங்க எப்போ வந்தாலும் சரி, நீங்க காலையில ஸ்டேஷன் வாங்க அப்படிங்கிறது. காலையில போனோம்னா கை வலிக்கு கால் வலிக்குங்கிறது. எனக்கு பேனா பிடிச்சி எழுத முடியலங்கிறது. அப்புறம் எங்களை மிரட்டுறது. நாங்கள் அக்யூஸ்டா காசு கொடுத்து வாங்கிட்டு பல போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு பாதிக்கப்பட்டு எங்களை வெட்ட வராங்க குத்த வராங்கன்னா அதுக்கு எங்களை வீடியோ எடுக்கிறாங்க. நாங்கள் செத்த போகிறோம். அவங்க வந்து என்ன பண்ணுறது? அதே மாதிரி தான் நீதிபதியும் 5 வருஷமாக நீதி சொல்கிறது இல்லை. நாங்கள் உயிரோடத்தில் நீதி சொன்னால் தானே எங்களுக்கு நியாயம் கிடைக்கும். நியாயமே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நாங்கள் 5 வருஷம் செத்த பிறகு இவங்க நீதி சொன்ன என்ன பண்ணுறது? நாகை கிழக்கு கடற்கரை சாலையில் திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கார் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலி. ஆளுங்கட்சி என்ற அலட்சியத்தில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதுடன் மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கந்துவட்டி விவகாரத்தில் பெண் காவல் ஆய்வாளர் தரக்குறைவாக பேசியதால் பாதிக்கப்பட்ட நபர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயற்சி. கந்துவட்டி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஸ்டாலின் மாடல் ஏவல் துறை கந்துவட்டி கும்பலுக்கு ஆதரவாக செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் பழைய ரயில் நிலையத்தில் இருந்து இளைஞரிடமிருந்து 2 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஒரே நாளில் வெறிநாய் கடித்து 7 பேர் காயம். ஸ்டாலின் ஆட்சியில் மாவட்ட நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்தாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் அருகே ஏரியில் மண் எடுத்தால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என திமுக ஊராட்சி மன்ற தலைவரிடம் மக்கள் புகார். போலீசில் புகார் அளித்து உள்ளே தள்ளிவிடுவேன் என திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பொதுமக்களை மிரட்டியதால் அதிர்ச்சி. நான் போய் கேட்டேன்னா நாளைக்கு அச்சு போட்டு போயிடுவாங்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல, வடகாலுக்காக என் உயிர் போனாலும் பரவாயில்ல,
ஆனா சப்போஸ் இதனால என்ன பிரச்சனை பண்ணி எனக்கோ என் பையனுக்கோ என் புருஷனுக்கோ என்ன ஒண்ணு ஆச்சுன்னா தலைவர் தான் காரணமா இருப்பாரு. அது இப்ப சொல்லிடுறேன். தலைவர் பேர் வந்துட்டு கௌதம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவிற்கு வந்த பக்தர்கள் அடிப்படை வசதியின்றி அவதி. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மாவட்ட நிர்வாகமும் அறநிலையத்துறையும் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நிலத்தகராறு குறித்து காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்தவரை அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு. திறனற்ற திமுக ஆட்சியில் தொடர்ந்து ஏவல் துறை மக்களிடம் அத்துமீறி வருவதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே வெளிமாநிலத்தில் இருந்து மது பாட்டில்கள் கடத்தி வந்த 2 பேர் பிடிபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதைப் பொருட்கள் தமிழகத்திற்கு கடத்தி வருவது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியில் 95 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாதாள சாக்கடை திட்டம் முழுமை பெறாமல் பணத்தை விரயமாக்கும் திமுக அரசு. திறனற்ற ஸ்டாலின் அரசு நகராட்சி நிர்வாகம் பாதாள சாக்கடை இணைப்பை உடனடியாக வீடுகளுக்கு வழங்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். சென்னையில் கார் உதிரி பாகங்கள் கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு. புழல் மாதவரம் பகுதிகளில் கரும்புகை சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் மக்கள் கண் எரிச்சல் மூச்சு திணறலால் அவதி. திருவாரூரில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 10 வீடுகள் எரிந்து சேதம். விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய மக்கள். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வார விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் குணா குகை அருவிகளை கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சவுந்தரநாயகி அம்மாள் சமேத கைலாசநாத சுவாமி திருக்கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற ஆணி தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் பொதுமக்களை திமுகவில் இணைய கோரி உடன்பிறப்புகள் கட்டாயப்படுத்துவதாக குற்றச்சாட்டு. வீட்டுல வந்து ராவடி பண்றாங்க, கார்டு போடுங்க ஓடிபி போடுங்க ராவடி பண்றாங்க. அது இவனுங்க இதுக்கு இருந்தே ஆரம்பிச்சிருக்கானுங்க. அந்த ஓரணியில் தமிழகம் வீட்டுல வந்து ராவடி பண்றாங்க, கார்டு போடுங்க ஓடிபி போடுங்க ராவடி பண்றாங்க. அது இவனுங்க இதுக்கு இருந்தே ஆரம்பிச்சிருக்கானுங்க. அந்த ஓரணியில் தமிழகம். திமுக உறுப்பினர் அட்டையை கையில் வைத்திருப்பதே அசிங்கம் என காட்டமாக விமர்சிக்கும் பொதுமக்கள். நம்ம பேரை போட்டு டிஎம்கேல கார்டு வரதே நம்மளுக்கு அசிங்கம். ஆமா ஆமா, அது என்னால ஏத்துக்கவே முடியல. அதனாலதான் நம்ம பேரை போட்டு டிஎம்கேல கார்டு வரதே நம்மளுக்கு அசிங்கம். ஆமா ஆமா, அது என்னால ஏத்துக்கவே முடியல. அதனாலதான் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வேலை வாய்ப்பின்மையை பாதியாக குறைப்போம் என்ற வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்ட திராவிட மாடல் அரசு. டிஎன்பிஎஸ்சி மூலம் கடந்த ஆண்டு 17,702 பேருக்கு மட்டுமே வேலை கொடுத்து இளைஞர்களின் கனவை சுக்குநூறாக உடைத்த தோல்வியடைந்த ஸ்டாலின் அரசு. தமிழ்நாட்டில் கருவுறுதல் விகிதம் குறைந்து வருவதால் மலட்டுத்தன்மை சிகிச்சைக்கான தேவை அதிகரிப்பு. சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் மட்டுமே IVF வசதி உள்ளதால் தனியார் மையங்களில் அதிக செலவு செய்யும் நிலை உள்ளதால் கிராமப்புற மக்கள் பாதிப்பு. ஆப்கானிஸ்தான் அகதிகள் நாட்டை விட்டு வெளியேற ஈரான் உத்தரவு. ஆப்கானில் தாலிபான்கள் 2021 ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் அகதிகளாக லட்சக்கணக்கானோர் குடியேறிய நிலையில் நாட்டை விட்டு வெளியேறவில்லை எனில் கைது செய்யப்படுவார்கள் என ஈரான் அறிவிப்பு.
தெலங்கானாவில் கடந்த 30ஆம் தேதி நடந்த மருந்து தொழிற்சாலை வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை 41ஆக உயரும். மருத்துவமனையில் 18 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 9வது TNPL தொடரில் திருப்பூர் தமிழன்ஸ் அணி சாம்பியன். இறுதிப் போட்டியில் திண்டுக்கல் அணியை 118 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி. இங்கிலாந்து அணியை 336 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 58 ஆண்டுகால சோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த இந்திய அணி. சசிகுமார், லிஜோமோல் ஜோஸ் நடித்துள்ள ஃப்ரீடம் படம் வரும் 10ஆம் தேதி வெளியாகிறது. ஜெயில் கஷ்டங்களை சொல்லக்கூடிய படமாக ஃப்ரீடம் இருக்கும் என நடிகர் சசிகுமார் பேச்சு. ரன்வீர் சிங் ஜோடியாக நடிக்கும் தெய்வ திருமகள் சாரா. தெய்வ திருமகள் படத்தில் விக்ரமின் மகளாக நிலா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து கவனம் ஈர்த்தவர் சாரா அர்ஜுன்.